ஏசாயா 41 வசனம் ஒன்று தெரியுமா? இதோ போதடிப்பதற்கு. இது 41 வசனம் நம்ப சொல்லுதுங்க. 15. எஸ், வாசிங்க. ஆமா, இப்ப எல்லாரும் வாசிக்கலாமா? தமிழ் தெரிந்தவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வாசிக்கலாம். இதோ சொல்லுங்க பார்க்கலாம். இதோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கையை இப்படி வைக்கலாம், எந்த செலவும் இல்லை, எந்த செலவும் கிடையாது. ஒரு காணிக்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், முற்றிலும் இலவசம். இப்படி வச்சு ஒண்ணு வாசிக்க முடியுமா? இப்போ ஒண்ணு வாசிக்க முடியுமா? இதோ போதடிப்பதற்கு கத்ததென்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள. ஹல்லேலூயா. நீ மலைகளை குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென், ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய காது ஆன் ஆகல. என்னுடைய நண்பர்கிட்ட போன் போட்டு சொன்ன அந்த பேட்டரிய கொடுத்து விடு, நான் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுத்து விடுவேன். என்ன சொன்னா? சார்ஜ் போட்டு கொடுத்து விடுத. 2வது வண்டியில நீங்க போட்டீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆயிடும். ஆமென். சில நேரங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் நமக்கு ஒரு சார்ஜ் அவசியம். இந்த 21 நாள் உபவாசம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க வந்தீங்க, 4-5 ஊழியக்காரங்க வந்தாங்க, அதெல்லாம் காரியம் கிடையாது. பரலோகத்திலிருந்து டிங்கர், மெக்கானிக்கு, எல்லா தூதர்களும் இறங்கி வந்து கொஞ்ச நாளா ஸ்டக்காய் கிடந்த அந்த பல்லுகளை கொஞ்சம் தேய்ச்சி, கொஞ்சம் பாலிஷ் பண்ணி, கொஞ்சம் பட்டை தீட்டி, இது கொஞ்சம் நல்லா ஓடினது திடீர்ந்தால ஸ்டக் ஆச்சு, நல்லா ஓடினது திடீர்ந்தால ஸ்டாப் ஆச்சு. இதுக்கு இப்போ தேவை ஒரு கூர்மை. ஒன்னு இதை சாணம் பிடிச்சா ஒருவன் 1000 பேரை துரத்துவா. அந்த அக்கடி இறக்குது, அக்கடி விழுது. சபம் முழுவதும் தேவ வல்லமை பற்றி எரியுது. நான் காண்கிறேன் சபம் முழுவதும். அந்த மலைகளை மிதிக்கும்படி, அந்த தடைகளை மிதிக்கும்படி, வலு சர்ப்பத்தை மிதிக்கும்படி கர்த்தர் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். நீதான் உன்னை கொண்டு கர்த்தர் மிதிக்க போகிறார். உன்னை கொண்டு உங்களை கொண்டு சருபாபேலே, உனக்கு முன்னாடி சவால் விட்ட பெரிய பர்வதத்தை ஒன்னு எட்டி மிதி.
உன்னை கர்த்தர் புதிதாக்கி இருக்கிறார், புதுமையாக்கி இருக்கிறார். இப்ப மிதி, இப்ப மிதி, இப்ப மிதி. இப்ப நீ மிதிக்கணும். இப்ப தவிடுபடியாகுது. உனக்கு முன்பாக தடை, உனக்கு முன்பாக தடை இப்ப உடச்சு சுக்கடு. இது என்ன மகிமை, இது என்ன மகிமை. இது பரலோக அக்கினி, இது பரலோக அக்கினி, இது பரலோக அக்கினி. ஏ ஒன்ன நிரப்புகிற அக்கினி, ஒன்ன கூர்மையாக்குற பட்டயம். எஸ் ரபா சபா லகா தனா ரகா தனா பாபா சபா லகா துடா பாபா ரபா சபா லகனா சபா லகனா ரகா தனா ரகா தனா ரகா சதா சபா கதரானா லதுனாம லமா லஹதட. ஆண்டுகளாக, மாதங்களாக, நாட்களாக நீ முன்னேற முடியாதபடி உனக்கு முன்பாக நின்ற மலைகளை, குண்டுகள், இந்த உபவாசத்தின் முடிவு நாள்ல நீ எவ்வளவு கண்ணீர் வடிச்ச, எவ்வளவு கலங்கின, எவ்வளவு புலம்புன, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு முன்பாக சுக்குனதாக்கும்படி உன்னை பயன்படுத்துகிறார், உன்னை பயன்படுத்துகிறார், உன்னை பயன்படுத்துகிறார், உன்னை பயன்படுத்துகிறார். செருபாபேலே ஏறி மிதி, சபா பாபா ஹதரா கந்தரா ஏறி மிதி. இது உன் நேரம், இது உன் நேரம், இது உன் நேரம். எஸ், விடாத 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 விடாத. எஸ், glory 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 glory. விடாத விடாத, இது உன் நேரம், விடாத. எஸ், glory. Raba Shababa Kabalaba Riva Shababa Katara. Jesus name, Jesus name, Jesus. Raka Shaka Tanama Riva Shababa Riva Shaka Tanama Tarabala Tudababa Shiva la Katanama Sabala Dadalaba. Jesus name, Raba Shaka Shahaduna Kababa Shabalaba. இன்னைக்கு வாசல் திறக்குது, இன்னைக்கு வாசல் திறக்குது. நீ ஜெபத்ததுக்கான பதில், உன் ஜெபத்ததுக்கான பதில் இன்னைக்கு 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 இன்னைக்கு. செங்கடல் திறந்து வழிவிட்டது போல உனக்கு ஒரு வழி திறக்குது, உனக்கு ஒரு வழி திறக்குது. Raba Shaba Rahantara Ragatara. Jesus name, Raka Shaba. வானம் திறந்து கிடக்குது, வானம் திறந்து கிடக்குது. ஓ, வானம் திறந்து கிடக்குது, இடம் கொள்ளாம. எஸ் 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 எஸ். இப்ப 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 நடக்கணும், இப்ப 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 இப்ப. Jesus Shaba Kaba Kaba Tada 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 Shada Tada
Shaba baba. Shaba lakaduda. Sakalata. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. செருபாபேலுக்கு முன்பாக நின்ன பெரிய பர்வதம் மனுஷங்க கொண்டு போட்டது என்ன, மனுஷங்க தூக்கி போட்டது என்ன? சரியா? இனி நீ முன்னேறக்கூடாதபடிக்கு மனுஷன் போட்ட பெரிய பர்வத மலைகளாக்கும் அதை கத்தது மிதிச்சு போட்டாரு. ரெண்டாவது இன்னொன்னு நீங்க மிதிக்கணும். ஒன்ன மட்டும் இல்ல, இன்னொன்னே மிதிக்கும்படிதான் அவங்கள புதிதாக்கி இருக்குது. ரெண்டு காரியங்கள் உண்டு தேவ பிள்ளையே. 91 சங்கீதம் எடுக்கணும், அதுல 13வது வசனத்தை வாசிக்கணும். எல்லாம் எடுத்தீங்களா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடக்கணும். சர்ப்பத்தையும் வித்து போடுவார். திரும்ப சொல்லுங்க, உன்ன பால சிங்கத்தை, வலு சர்ப்பத்தை, வலு சர்ப்பத்தையும். பால சிங்கம், பால சிங்கம் என்னை எப்ப விழுங்கலான்னு சுத்தி கடந்த அந்த ஆவி என் குடும்பத்தை விழ வச்ச வலு சர்ப்பம், என் கணவன மனைவியை இன்னைக்கு வரைக்கும் பாவத்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள என் பட்டணத்தை இந்த தேசத்தை அடிமைப்படுத்தின வலு சல்பத்தை நீதான் மிதிக்க போத, நீதான் மிதிக்க போத, உன் காலுகள் மிதிக்க போது. அந்த வலு சல்பத்தை மிதிக்கும்படிதா உன்னை புதிதாக்கி இருக்குதா, உன்னை கூர்மையாக்குடா, பட்டணத்தை கத்தலுக்கு சொந்தமாக்கும்படி அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் இறக்குவதாக, இறக்குவதாக, இறக்குவதாக. Jesus shaka laga thana raga thana tha shaba laga thina riba saga thina laga tuda. Jesus name shaka thuna laga thana raga tuda. Kabala thadala thadala ribala hadodala thadala ba. ये वलु सर्पते मिदे, ये न मांत्रिकते मिदे, मंत्रवादते मिदे, ये तो ये वाला मिदे. वो काल कीरत वल्लमे, वो काल कीरत वल्लमे. भयपड़ादे, भयपड़ादे. धैर्यम, धैर्यम. Yes, 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 yes. Glory, 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 glory. Imalakatara satarakatara da tada tida அந்த விக்கிரக ஆவி உன் காலு கீழே, அந்த சர்ப்பத்தின் ஆவி, விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி காலுக்கு கீழே ஏறி மிதி. சபாபா பாபா ரபா சகதனா ரகா தனா தடா துடா. Sakala dadala, sakadala dala thadala thada, hala khado dala ba, hala khada dala ba, riba la khada la do dala thada ba, raba la khado dala sagala do dala ba, dala 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 ba. Ya kudumbata piricha valu salpame, ya varumanatha alicha valu salpame. இன்னைக்கு கத்தர் உன்னைய காலுக்கு கீழே, காலுக்கு கீழே விடாத, விடாத. இது ஓன் நேரம். திரும்ப கொடு, திரும்ப கொடு, திரும்ப கொடு, திரும்ப கொடு, திரும்ப கொடு, திரும்ப கொடு, திரும்ப கொடு. Yasakatana reba shaba baba reba shaba baba rima sakatana baba. திரும்ப கொடு, திரும்ப கொடு. Raba laga dana வாக்கடா திரும்ப கொடு. dana gadana reba shapa latana rikatana gadana. Jesus name shapa baba baba rakatana baba shapa baba baba rakatana baba rakatana baba rabana katana hatuna ragadana.
தேவ பிள்ளையே, அன்னைக்கு அப்படி இல்ல. நீ விழுந்தா உன்னை தூக்கி விட ஆள் இல்ல. நீ ஜெபிக்காம இருந்தா உன்னை தட்டி விட ஆள் இல்ல. நீ சபையை விட்டு போனா உன்னை விசாரிக்கான. இன்னைக்கு அப்படி இல்ல. நீ 5 நிமிஷம் அமைதியா இருந்தா பரலோகம் உன்னை தேடி வருகிறது. இன்னைக்கு பரலோகத்தின் முத்துரை மோதுதம் நீ. இன்னைக்கு அவருடைய முத்துரை மோதுதம் நீ. சாத்தான் தரதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு நீ குப்பை தொட்டி கிடையாது. கர்த்தர் உன்னை இப்போ புதிதோ கூர்மையோ புதிதோ கூர்மையோ புதிதோ கூர்மையோ புதிதோ கூர்மையோ அபிஷேகம் 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 மேல Jesus, Rakatana Baba, Rika Sataraba, Jesus Shaka. Shabaladuna, Shabaladuna. இனி தேவ பிள்ளை சரிந்து விழுகிற காலம் இல்ல. என்ன, இனி தேவ பிள்ளை சவால் விடுகிற காலம். இனி தேவ பிள்ளை நெஞ்ச நிமித்தி சவால் விடுகிற காலம். ஒண்ணு பாப்போமான்னு துணிஞ்சு நிக்கிற காலம். ஒண்ணு பாப்போமான்னு துணிஞ்சு நிக்கிற காலம். இது ஆவியானவரின் காலம். ஆவியானவரின் காலம். ஏன் நீ நெஞ்ச நிமித்தி நிற்கும்படி உனக்காக ஆவியானவர் அளவில்லாம தம்முடைய வல்லமையை இறக்குகிறார். அளவில்லாம ஜோசப் பபாலோன்னு சொல்லி ஒரு நல்ல ஊழியக்காரர் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராகிலும் அந்த கதையை சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோசப் பபாலோலா, ஜோசப் பபாலோலான்னு சொல்லி யூடியூப்ல போய் பாருங்க. நிறைய டாக்குமெண்ட் ஆங்கிலத்தில் இருக்கும். நைஜீரியா கண்டத்தின் எலியா என்று அழைக்கப்பட்டவர். நைஜீரியா கண்டத்தின் எலியா. சொல்லுங்க, நைஜீரியா கண்டத்தின் எலியா. எலியா எலியா எலியா. ஆமென். ஆமென். ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ போட முடியுமா? ஜோசப் பாபாலோலா வந்துட்டா எனக்கு சொல்லுங்க. அப்படி ஒரு தேவ மனுஷன். ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஜெபிப்பாரு. ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஜெபிப்பாரு. ஜஸ்ட் 17 hours, 17 மணி நேரம் ஜெபிப்பா. எத்தனை மணி நேரம் ஜெபிப்பா? 17. ஆமென். கொஞ்சம் டைம் கிடைச்சா ஒரு 22 மணி நேரம் ஜெபிப்பா. சிம்பிளா ஜெபிப்பா. எப்படி ஜெபிப்பா? ஒரு 17 மணி நேரம். நம்ம கொஞ்சம் கூட ஒய்ஃப் காய்கறி வாங்க போண்டாங்க, இன்னைக்கு மீன் வாங்க போகண்டான்னு சொன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஜெபிப்பா. கூடி போனா 22 மணி நேரம் ஜெபிப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு தேவ ஊழியரை கேள்விப்பட்டது இல்லை. என்ன? ஆமென். அவர் ஜெபிக்கும்படி ஒரு மலைக்கு மேல ஏறி போவாது பாருங்க. அந்த மலையில ஜெபிச்சு ஜெபிச்சோட முழங்கால் குழி விழுகிற அளவுக்கு ஒரு தடயமாகவே மாறிவிட்டது. இந்த மனுஷனுக்கு என்னன்னு தெரியல, ஜெபத்தின் மேல அவ்வளவு வாஞ்ச. அதை விட ஆவியானவர்னா இந்த மனுஷனுக்கு ஒரு பைத்தியம். ஆமென். ஆவியானவர் சொன்னாலே இந்த மனுஷனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும். ஆவியானவரே, என்ன அளவில்லாம நிரப்பணும்,
என்ன அளவில்லாம நிரப்பணும். இதுதான் அவருக்கு ஜெபம். யாராயிரம் இங்க உண்டு அப்படிப்பட்டவங்க? என்ன நிரப்பணும் ஆண்டவரே, எனக்கு பணம் கூட வேண்டாம், பெரிய லக்ஸரி லைஃப் வேண்டாம், ஆனா ஆவியானவர் வேணும்னு கதறுகிற உள்ள இங்க ஏதாவது உண்டா? அந்த ஏக்க கதறலுங்க இருக்கு. ஆவியானவர் வாஞ்சிக்கிற சபை இல்ல இது. நீங்க ஆவியானவர் வாஞ்சிக்கிற சபை தானே. ஆண்டவரே, என்ன உயர்தமான சிங்காசனத்துல வைக்காட்டா கூட பரவாயில்ல, ஆனா என்ன நிரப்பிதுங்க டாடி. என்ன நிரப்பணும், இன்னைக்கு நிரப்பணும், என்ன நிரப்பணும். இந்த ஜெப அப்போஸ்தலர் ஜோசப் பாபாலோலா படம் போட்டீங்களா தம்பி? படம் போட்டீங்களா? கத்த நல்லா பாத்தீங்களா? ஆளுதான். ஆமென். பாத்துக்கோங்க. பாத்தியலா? பாத்தியலா? நான் சொன்ன ஆளு இவருதான். இந்த மனுஷன் நல்லா கவனிக்கணும். மலையில இருந்து இறங்கி வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மரித்த ஆட்களை கொண்டு போய் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? மரித்த ஆட்களை. இவர் இயேசுவின் நாமம்னு சொன்ன உடனேயே அவன் உயிர் திரும்ப வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அங்க ஒரு நீண்ட ஜெபத்துக்கெல்லாம் இடமே இல்லை. ஆமென். அங்க போய் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லுவாரு, மரித்தவன் எழும்பி விடுவான். ஆமென். 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 ஹல்லேலூயா. இப்ப என்ன போச்சுன்னா, ஜோசப் பபோலாலா ரிவைவல்னு சொல்லி நைஜீரியா முழுவதும் பற்றி பிடிக்க நடந்தது என்ன? லட்சக்கணக்கான ஜனங்கள் இவரை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆமென். இவரால சமாளிக்க முடியல. அந்த ஆள கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, என் பக்கத்துல இருக்கிற இந்த ஆற்று தண்ணீரை நான் ஜெபிக்கிறேன், என்னால லட்சம் பேருக்கு ஜெபம் பண்ண முடியல, ஒத்தாளா இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இதுல முங்குகிறவன்லாம் சுகமாகட்டும்னு சொல்லி அதுல இறங்கி முங்குகிறவன்லாம் சுகம் பெற ஆரம்பிச்சான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இப்ப நைஜீரியா முழுவதும் பெருக ஆரம்பித்தார்கள். ஆனாலும் பாரம்பரியமாக நைஜீரியா கண்டத்துல ஒரு சாபம் என்னன்னா, பெரிய மரத்தை அங்க வைத்து இதுதான் எங்களுடைய தெய்வம் என்று, மாந்திரிக சக்தி எங்களுக்கு கொடுக்கிறது என்று, இதன் மூலமா தான் மந்திரவாதங்கள் நடக்கிறது என்று நம்பி ஆயிரக்கணக்கான மந்திரவாதிகள் பூஜாதிகள் இணைந்து அந்த மரத்துக்கு தினசரி பூஜை செய்வது வழக்கம். ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஒரு டென்ஷன். ஜீவனுள்ள ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போது அப்பா படைச்ச கல்லோ மண்ணோ தெய்வமாக முடியுமா? சொல்லுங்க. இயேசு மட்டும்தான். ஆமென். ஆமென். அவருக்கு ரெக்கமெண்ட் கொடுக்கவும் ஆளு கிடையாது. ஆமென். வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றதுக்கும் ஆளு கிடையாது. ஆமென். நாம தான் வேண்டிக் கொள்ளணும். சத்தம் வர மாட்டேங்க, சத்தம் வர மாட்டேங்க. ஆமா, இயேசுவே வேண்டிக் கொள்ளன்னு சொல்றதுக்கெல்லாம் அங்க ரெக்கமெண்டேஷனுக்கு அவட்ட இடமே கிடையாது. ஆமே. அவட்ட அப்படி யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல டைரக்டா பாழ்ச்சியை கொண்டு வான்னு புரியலையோ? ஆண்டவரே வேண்டிக் கொள்ளணும் யாராவது போனாங்கன்னு முதல்ல என்ன பண்ணு, டைரக்டா பாழ்ச்சியை கொண்டு வாப்பா. புரியலையா? புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு. ஆமா, இயேசுவை சந்திக்க மூணாவது மனுஷிக்கோ மனுஷனுக்கோ அங்க இடம் இல்ல. ஆமா. ஹல்லேலூயா. ஆமென். சபையும் ஆபதம் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜோசப் போலாக்கு இப்ப என்னன்னா ஒரு வீரியம் ஏறி பிடிக்குது. ஆண்டவரே, இந்த மரத்தை போய் ஆயிரக்கணக்கான பேரு கும்பிடுதானுங்களே. நேரா போனாரு. ஏன் இவர நைஜீரியாவின் எலியா என்று சொன்னார்கள்னா நான் சொல்லித்தாரேன். இந்த சாமியார்கள்ட்ட போனது, எப்பா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க,
இன்னைக்கு ஒரு நாள் டைம், இன்னைக்கு ஒரு நாள் டைம் உன் கடவுளை நல்லா கூப்பிட்டு நீ என்ன மாந்திரிகம் பண்ணுவிய பண்ணி மத்தியானத்துக்குள்ள என்ன கொண்டு வரணும். என்ன நான் உன் கிட்டதான் இருப்பேன். எப்படி நான் உன் கிட்டதான், என் கூட என் சபையில் உள்ள யாருமே நான் ஒத்தைக்குதான். அங்க ஆயிரக்கணக்கான மந்திரவாதிகள் இருக்காங்க. அப்படி இல்லையா மத்தியானத்துக்கு மேல இந்த மதம் இங்க இருக்காது. அங்க ஜேசிபியும் இல்ல. ஆமா, மதம் விட்டவன ஒரு ஆளும் கிடையாது. இவனுக்கு அந்த சவாலை சீரியஸா எடுத்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. கேட்டீங்களா? காரியம் ஒண்ணு நடக்கல. அங்க மத்தியானமாச்சு சாயங்காலமாச்சு ஒண்ணு நடக்கல. ஒண்ணு இல்ல. அங்க சீதா உனியா கொல்லாண்டோ குட்டியாண்டு என்னெல்லாமோ கூப்பிட்டு பார்த்தாங்க. அங்க ஒண்ணும் நடக்கல. இவர் எழும்பி வந்தா நடந்த சம்பவம் யூடியூப்ல இருக்கு, நீங்க டாக்குமெண்ட்ரிய பாருங்க. எழும்பி வந்தா, உங்க டைம் முடிஞ்சாப்பா? சரி முடிஞ்சு. நீ பண்ணதை பண்ணி. உங்களுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? இவது கூட யாருமே கிடையாது. இவது கூட இது என்ன சொன்னாது? ஆமா, இல்லாட்டா ஒரு நிமிஷத்துல மதத்தை என்ன பண்ணிடுவேன், அழிச்சிடுவேன்னு சொன்னாதா? இப்போ மனுஷன் கைய நேரா தூக்கி நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால இந்த சபிக்கப்பட்ட மதம் எரிந்து போனது. அடுத்த செகண்ட் நடந்த சம்பவம் பொய் சொல்லவில்லை. வானத்திலிருந்து அக்னி இறங்கினது. நூற்றாண்டுகளாக நின்ற மரம் பட்டு நம் தேவன் ஜீவிக்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ விளையாட்டுத்தனமா சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம், ஒரு கடன் அடைப்பதற்காக, வியாதி குணமாவதற்காக, ஏதோ கணவன் மனம் திரும்புவதற்காக, பிள்ளைக்கு படிப்பு ஆஸ்வதிக்கப்படணும், ஒரு பேய் போச்சு, ஒரு மாந்திரிகம் உடைஞ்சு அதுக்கு வேண்டி சபைக்கு வந்தோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அப்படி இல்ல. ஏன் ஒன்ன கொண்டு எளியாக்க 100 எளியாவா மாத்தும்படிதான் சபை. உங்களை கொண்டு 100 ஆயிரம் எளியாக்களை எழுப்பும்படிதான் கர்த்தர் சபையில உங்களை கொண்டு வந்தது. சில கண்களை மூடுவோமா? தகப்பனே, வார்த்தைக்கு நேராக நடந்து ஜனத்தோடு நீர் பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. மீகா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மீகா 5வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவங்க எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மீகா 5:9. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசி நாள் உபவாச ஜெபம். போன 3 நாட்களாக ஆவியானவர் எனக்குள்ள இந்த சபையை குறித்து இந்த வசனத்தை வைத்து அதிகமா இடைப்பட்டதை நான் உணர்ந்தேன். கர்த்தர் உன்னை திரும்ப உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை திரும்ப உயர்த்த போகிறார். நான் என்ன சொல்லணும்ப்பான்னு கேட்டேன். நான் திரும்ப என் பிள்ளைகளை உயர்த்த போகிறேன். 3 நாளாக என் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தையை மட்டும் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. எனக்கு அவர் சப்ஜெக்டை எடுத்து பேசுவதற்கு நல்லா தெரியும். ஆனா என் கர்த்தர் தெளிவாய் பேசினார். நீ சபைக்கு சொல்லணும், நான் இவர்களை மறுபடியும் உயர்த்த போகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். சகல தடல தடலவா
நான் நினைக்கிறேன் இந்த வசனத்துக்கும் இந்த உபவாச ஜபத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கும் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே அதை நிறைவேற்றி முடிப்பாராக. தீர்க்க தரிசனமா கர்த்தர் உண்ட கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். தீர்க்க தரிசனமா கர்த்தர் உண்ட கன்ஃபர்மேஷன். உன் கை உயர போது, உன் கை உயர போது, இயேசு உன் கூட இருப்பதனால நீ உயர்கிறாய் என்பதை காணத்தக்கதான இயேசுவே உன்னை உயர்த்துகிறார். இயேசுவே அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உயர்த்துகிற தேவன் அல்லவா? பலத்தோடு அன்பு கூறுவேன். மீண்டும் உயர்த்துகிறேன். ஆராதனை ஆராதனை. என் கொம்பை ஆராத உயர்த்தும் தேவன். ஆராதனை 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 பலதீர பலமா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதா. அமலேக்கிற்கு விரோதமாக யோசுவா காலேப் யுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது மோசே என்கிற தீர்க்கதரிசி, நல்லா கவனிக்கணும், மலைக்கு மேல நின்று கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தான். மோசேயின் கை உயர்ந்திருக்கின்ற பொழுது இஸ்ரவேலர்கள் வெற்றியை கண்டார்கள். என்னைக்கு மோசேயின் கை தளர்ந்து போனதோ அமலேக்கியரின் ஆவி ஜனங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தது. அமலேக்கியரின் ஆவி ஜனங்களை, என்னுடைய வாய்ஸ் தெளிவா இருக்குதாமா? கேக்குதா உங்களுக்கு? அமலேக்கியரின் ஆவி சொல்லுங்க. அமலேக்கியரின் ஆவி. ஆமென். கானானுக்குள் போக முடியாதபடி தடை பண்ணும் ஆவி. கானானுக்குள் போக முடியாதபடி தடை பண்ணும் ஆவி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லா கவனித்து பார்க்கணும். ஒரு மனுஷன் நம்ம பார்க்கும் போது மனம் திரும்பி விட்டான், குடிய விட்டுட்டான், சிகரெட்டை விட்டுட்டான், சில ஊதாதி பயிர்களை கூட சுத்ததை விட்டுட்டான், நம்பி சந்தோஷப்பட்டு முடிப்பதற்குள்ளாக முதல்ல இருந்த பின்மாற்றத்தை காட்டிலும் 1000 மடங்கு பின்மாற்றமா இருக்கும் சிலது வாழ்க்கையில. கவனிச்சிருக்கீங்களா? இந்த மனுஷன் இந்த பாவத்துல விழுந்தா, இந்த மனுஷியா இந்த பாவத்துல விழுந்தான்னு யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான ரகசிய பாவங்களை விளைவிக்கிற ஆவிதான் இந்த அமலேக்கியரின் ஆவி.
இதுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான். ஆமென். ஒரு ஸ்டெப் நம்மள ஜெபத்துல முன்னேற விட மாட்டான். ஒரு ஸ்டெப் வசனத்தை, அந்த ஒரு வசனத்தை தாண்டி அடுத்த வசனத்தை நீ வாசிக்க விட மாட்டான். சொல்லுங்க, மத்தியானம் சாப்பாடு உண்டாயா உங்களுக்கு? அல்லேலூயா. இல்லாட்டா நானும் அவரும் சேர்ந்த ஏதாவது ஹோட்டல் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா வாங்கிட்டான். என்ன சரியா? என்ன இங்க குளச்சல சபை நம்பிக்கை உண்டு. இங்க வந்தா 10-40 வெரைட்டில சாப்பிடலான்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. ஆமென். இந்த அமலேக்கு ஆவி என்ன தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள அமலேக்கு ஆவி உள்ள வருதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க உட்கார மாட்டேன். குடும்ப ஜெபம் பண்ண தீர்மானம் பண்ணுவ, ஆனா குடும்ப ஜெபம் நடக்காது. இந்த வருஷத்துக்குள்ள வேதத்தை வாசிச்சு முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணுவ, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை தாண்டி இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அக்கா சொல்லுவாங்க, இருக்க தோசி போல இருக்கும். இருக்க தோசில இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச எங்க சபையில உள்ள ஒரு பிள்ளை பைபிளை பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வயது இருக்குள்ள இப்படி இருந்துச்சு. அதை பார்த்து கொஞ்ச நாளா எனக்கு அது, ஏ விபின் பாலா, நீ எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமா? சின்ன பிள்ளை பைபிள் எப்படி இருக்குது, அது வாஸ்து 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 அப்படி இருக்குது. எனக்கு வெக்கம்னா வெக்கம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பைய போய் கேட்டேன், மகளே மோளை, கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை வாஸ்து முடிச்சது பியா. எதை? பைபிள 50 தடவையா? 5 பேஜ் தாண்டல. பைபிள் உள்ள பெருசா அதுக்கு. அதுவா? சபைக்கு வரும்போது ஹேண்ட்பேக்ல வைப்பானா, அதுக்கு மேல 3 பிஸ்கட்டை வைப்பானா, அதுக்கு மேல தண்ணி பாட்டில வைப்பானா. யோசித்தேன், கர்த்தாவே, ஊர்ல முழுசை இப்படிதான் சுத்திட்டு கிடைக்குதுங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். இந்த அமலேக்கு ஆவி ரொம்ப நடிக்கும் பாருங்க. பாஸ்டரை பார்த்த உடனே நீங்க கடவுள், தெய்வம், ஆண்டவர். தமிழுக்கு ஆவி உள்ள அந்த அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஆமேன். அவன் 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 அப்படி அப்படி ஜெபத்தை பற்றி பேசுவான். 2 நிமிஷம் கண்ணை மூடி ஜெபினா கண்ணை மூட மாட்டான் ஜெபத்துல. நீங்க சைட்ல பாக்குது எனக்கு தெரியுது, ஆனா இங்க பார்த்து நீங்க காட்டி கொடுக்க கூடாது. வீட்டுல போய் சொல்லணும், ஜெதியா அவர் உங்களை யாக்க சொன்னாதுன்னு. இது இப்ப அவமானம்ல, இது அவமானம்ல. ஆமா, இப்படி பேசுவாங்க. நான் கன்னியாகுமரி எங்க சபையில நான் நிறைய பார்த்துட்டேன். அது ஆக்சுவலா எழுப்புதல் பிரதர், தேசம் பிரதர், பாதம் பிரதர், கண்ணீர், ஐயோ அத்துமா வாலிப கூப்பிட்டு கேட்பேன், இந்த பாதத்துக்காக எழுப்புதலுக்காக ஒரு நாளைக்கு 3 மணிக்கு ஜெபிப்பியலாம். அது காலையில எழும்பி சமையல் பண்ணுவனா, அவங்கள விட்டோன்னு துணி துவைப்பனா, அதுக்கப்புறம் மத்தியானம் மீன் வாங்க போவனா, மத்தியானம் சாப்பாடு செய்வனா, 4 மணிக்கு பிள்ளைகள் வருவோமா, 5 மணிக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுமா, 7 மணிக்கு டின்னர் செய்யணுமா, 10 மணிக்கு நான் பிரேத கலர்ல தூங்க போகணும். லைவா ஸ்தோத்திரம், லைவ் ஹோலி லேண்ட் வாழ்க. ஹல்லேலூயா. ஆமா, பரவாயில்ல, நம்ம அண்ணன் தான் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இதான் அமலேக்கு ஆவி. வாய் மட்டும் தான் வேலை செய்யும், வாழ்க்கையில வேலை இருக்காது. வாய் மட்டும் தான் வேலை செய்யும், வாய் மட்டும் தான் வேலை செய்யும். தேவராஜ்யம் பேச்சில் அல்ல சகோதரா, பலத்துல இருக்கு.
தேவராஜ்யம் பேச்சுல அல்ல, பலத்துல இருக்குது, பலத்துல இருக்குது, பலத்துல இருக்குது. மோசே வாண்ட சொன்ன போது காரியம் கைய மட்டும் தூக்கு. சபையை வாண்ட சொன்ன ஒத்த காரியம் நீ தரப்புல நில்லு. ஹல்லேலூயா. நீ தரப்புல நில்லு. லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பின்னிட்டு பார்க்காத. நீ அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா நில்லு. கத்தது வேண்டாம் ஒண்ணுமே வாண்ட சொல்ல, கலப்பையில கைய வச்சுட்டு பின்னிட்டு பாராது என்பது ஒன்ன மட்டும் தான் வாண்ட சொன்னதே தவிர தேவன் பெருசாக வாண்டவன் எதிர்பார்க்கவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ அவரை பின்பற்றுகிற என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் அததானப்பா வாண்ட எதிர்பார்த்தாரு. அததானையா வாண்ட எதிர்பார்த்தாரு. இன்னைக்கு ஏன் தெரியுமா சில பொல்லாத தீமைகள் குடும்பத்தை மேற்கொள்ளுது? சில பொல்லாத பிரச்சனைகள் ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு 1க்கு 10 தடவை உங்க பாஸ்டருக்கு நீ போன் பண்றத, ஜோம் பண்ணுங்க, பிரச்சனை கூடுது, பிரச்சனை கூடுது, பிரச்சனை கூடுதுன்னு. என் காதன் என்ன தெரியுமா? மோள உன் கை கீழே விழுந்ததாக்கும், உன் கை கீழே விழுந்ததாக்கும். இன்னைக்கு அந்த இச்சை நாவி உன் குடும்பத்தை மேற்கொள்ளதுக்கு காரணம், உன் கணவனை இன்னும் மனம் திரும்ப விடாமதுக்கு காரணம். ஏன் மத்தவன் மாமனார் மச்சனார் உன் கணவனுக்கு ஃப்ரெண்டு, உன் பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டு, உன் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்டு இல்ல. உன் கை உயரும் போது சத்துரு மடங்கடிக்கப்படுவான். உன் கை உயரும் போது சத்துரு மடங்கடிக்கப்படுவான். உன் கை அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் ஸ்தானத்தில் நின்று அப்பான்னு கூப்பிடும் போது பாதாளோக என்னன்னு இப்போது பிரச்சனை தெரியுமா? சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை. இப்போ ட்ரெண்ட், ஆமீன், இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஆமீன், ஆமா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகுமா? உங்களுக்கு நல்ல பாஸ்டர், அப்ப நீங்க நல்லவங்க. ஐயோ சொல்லி நல்லவங்க. ஐயோ ஐயோ தேன் படி ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த லைவ வேற போட்டு தொலைச்சிட்டீங்களா ஐயா நீங்க? ஆமே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமே, ஆமே, ஆமா. நல்லா கவனிக்கணும் பாருங்கப்பா. இப்ப உள்ள சாக்கு போக்கு எப்படி? சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை. அன்னைக்கு என் சபையில இருந்து ஒரு தம்பி போட்ட, நான் கன்னியாகுமரியில ஒரு பில்டிங் விஷயமாட்டு அப்படி பார்த்து நான் மெயின் ரோட்ல நிற்கும் போது நேர பைக் கிட்ட இருந்து நிப்பாட்டி மூஞ்சி அப்படி, பாஸ்டர் என்னப்பா நான் உன்னை கேட்கணும், சொல்லுப்பா. அது ஏன் என் போட்ல மீன் இல்ல? என் கூட பெரிய ஊழியக்கா நிக்காது. செல்வின் உண்டா அன்னைக்கா கூட வெகினானே உண்டு. ஆமே, அது ஏன் மீன் இல்ல, போட்ல மீன் இல்ல? எனக்கு ஒரு 2 நிமிஷம் என்ன சொல்லன்னு தெரியல. எனக்கு உண்மையா சொல்ல போனா, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல உண்மையா எனக்கு தெரியல. இவ என்ன நோக்கத்துல கேட்க ஆண்டவர் கேட்க சொன்னாது. டக்குன்னு அந்த நல்ல காலம் அந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டது ரொம்ப நல்லது பாருங்க. தம்பி நீ ஏன் 10 வாரம் சபைக்கு வரலன்னு கேளுப்பான்னு. எனக்கு பாயிண்ட் ஆவியான சொன்னோன்னு நான் சும்மாவா கேட்பேன்? ஏன்னா யமன வித்த கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இறங்கு. நீ முதல்ல வண்டியை விட்டு நீ இப்ப இறங்கு. ஹல்லேலூயா. டேய் படுவா, 10 வாரம் எங்க போன? அது வந்து மூடுவாய மினிமம் 5 வாரமாவது வா. 6வது வாரம் மீன் கிடைக்காட்டா ஆமா பாத்துக்கலாம். ஹல்லேலூயா.
என்ன சொல்லுங்கண்ணே? ஒரு நியாயம் வேண்டாமண்ணே. நீ ஜெபிக்க மாட்ட, உபவாசம் பண்ண மாட்ட. ஹல்லேலூயா. ஆனா மீன் மட்டும் எப்படி பாஸ்டர் உபவாசம் பண்ணி அழுது, ஆண்டவரே மதிய இன்னைக்கு போட்டுக்கு இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுங்க, அல்போன்சா போட்டுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு கொடுங்க, கள்ள பயலடி 5 ரூபாய் தசமா கொடுக்க மாட்டேன். உனக்கு 50 லட்சம் ரூபாய் மீன். இயேசுவின் நாமத்தினால ஏசப்பா 21 நாள் ஃபாஸ்டிங் முடியுது. உம்முடைய தாசனாகிய நான் ஜெபிக்கிறேன், யாரெல்லாம் ஒழுங்கா தசமமாக கொடுக்கிறாங்களோ 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. கொடுக்காதவங்க இன்னையில இருந்து கொடுக்க ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்ல கொடுப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த தசம பாகம் கொடுக்கல கூட ஒரு கள்ளத்தனம் என்ன தெரியுமா? கவனிக்கணும். 1000 ரூபாய் கிடைச்ச உடனே கண்டிப்பா ஜிபே 100 ரூபாய் அனுப்பிடுவான். அனுப்பிட்டுமா எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சி நான் தசம பாகம் 100 ரூபாய் என்ன பண்ணிட்டேன்? அனுப்பிட்டேன். எப்படி? 1000 கிடைச்சி. ஆமென். ஆமா. இந்த 10,000 ரூபாய் கிடைச்சுன்னா ஒரு 3 நாள் கழிச்சு உடனே வராது. 3 நாள் கழிச்சு 1000 ரூபாய் ஜிபேல வரும். வந்துட்டு எனக்கு 10,000 ரூபாய் பங்கு கிடைச்சி 1000 ரூபாய் அனுப்பியதுக்கு. இப்ப எப்படி? முதல்ல 1000 ரூபாய் கிடைச்சி, ரெண்டாவது 10,000 ரூபாய், நீ மூணாவது ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சா ஒரு 2,000 ரூபாய் வரும். வந்துட்டு பங்கு கிடைச்சி எவ்வளவு? பங்கு கிடைச்சி நான் அதுல எப்படி? தசமபாகம் இல்ல, காணிக்க அனுப்பிடு. நம்ம ஆட்களுக்கு எதுக்காக போல எப்படி? பங்கு கிடைச்சி அது அந்த வேர்டை பார்த்துக்கோங்க. மாட்டி ஸ்பிரிச்சுவல் ஹோலினஸ், ஆவிக்குரிய பரிசுத்தம் கடைபிடிக்காங்க. சரியான ஆவிக்குரிய பரிசுத்தம். பங்கு கிடைச்சி அதுல காணி. ஏன்னா தசம மஞ்சள் காலையில மாட்டிடுவோம்ல. புதிதா உங்களுக்கு அதுல பாஸ்டர் நினைச்சது, ஆண்டவரே என் பிள்ளை 20,000 ரூபாய் சம்பாதிச்சா போல, ஆமே பொண்டாட்டிய போத்தீசா கூட்டிட்டு போய் அங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு அமலேக்கு உன்னை மேற்கொள்ள தெரியுமா? உன் கை முன்னாடி இப்படி 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 இருந்த கை இப்ப இப்படி பார்த்து புதிதா இன்னைக்கு உன் கை உயரணும். மோசே, இன்னைக்கு உன் கை உயரணும். மோசே பலவீனமான உடனே 2 பேர் ஓடி வந்தான். 2 பேரு ஓடி வந்தான். அவன் தாங்கினா. கடைசியில இப்ப என்ன ஆச்சு? இது யுத்தம் போயிட்டே இருக்குது. இப்ப என்ன பண்ணாங்க? 2 கல்லை எடுத்து கொண்டு வந்து மோசேக்கு ஒன்னால செய்ய முடியல, களத்துல இறங்க முடியலன்னா முடிந்ததை வச்சு தேவன் ராஜ்யத்தை கட்டதுக்கு நம்ம டைரக்டா கால் வைக்க முடியல, என்னால களத்துல நிக்க முடியல, புதியோன்னு நினைக்கிறேன், என்னால ஓடி ஓடி ஊழியம் பண்ண முடியல. ஆனா தேவ ராஜ்யம் இன்னைக்கு தலை குனிய கூடாது என்பதற்காக எனக்காக நான் வைத்திருப்பதை தாங்கும்படி, ஊழியத்தை தாங்கும்படி, மோசைகளை தாங்கும்படி நான். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 ஏ தேவ பிள்ளை, நான் ஒண்ணு சொல்லட்டா? இந்த கடற்கரை கிராமம் இருக்குல்ல, குளச்சல், கன்னியாகுமரி, இந்த கடற்கரை கிராமத்துல ஊழியம் பண்றது டஃப். உண்மையா சொல்றேன், ரொம்ப டஃப். நாகர்கோவில் சிட்டியில 10,000 பேரை சம்பாதிக்கிறதுக்கும் கடற்கரையில 50 பேரை சம்பாதிக்கிறதுக்கும் சமம். ஏன் தெரியுமா? உலகத்துல உள்ள மொத்த மாந்திரிக மந்திரவாதமே கடற்கரை ஏரியால தான். டைம் பாஸுக்கு வந்து மந்திரவாதம் பண்ணி ஆவிகளை கட்டவழ்த்து விட்டு போயிடுவாங்க. இந்த பாஸ்டருக்கு இந்த ஆவிகள் கூட போராடுறதா?
பரிசுத்தவான். இந்த ஆவிகள் கூட போராடுறதா இல்ல வெளியில கிடக்கு தெரியுமா? அதுல கூட இதுக்கே இதுக்கு டைம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல சபை வளர்ச்சியின் திட்டத்தை பார்க்கவா, ஊழிய வளர்ச்சியின் திட்டத்தை பார்க்கவா, புதிய ஸ்கீமை கொண்டு வரவா? ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வரும் போது இங்க ஒரு பிரச்சனை எழும்பி வரும். ஹல்லேலூயா. புதிய திட்டத்தை கொண்டு வரும் போது என்ன நினைப்போம், பாஸ்டர் ஏதோ வீக் போல. எப்படி பாஸ்டர் வீக் போல? ஆமா வீக். அது வீக்கா ஜிம்பாடியாக்க மனுஷன். எனக்கே அல்லேலூயா. ஆமா, நம்மள கொஞ்சம் வரப்ப நிக்கணும். நானும் நாம் இல்லாட்ட பயந்துதோம்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, தேவ பிள்ளை என்ன செய்யணும் தெரியுமா? சத்துருவானவன் உன்னை மேற்கொண்டுதான் சபையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விட மாட்டுக்குதான், ஊழியத்தை கொண்டு முன்னேற விட மாட்டுக்கான்னா உன்னுடைய வீட்டு நிதிப்படத்தை மாற்றிவிட்டு சபையில ஊழியங்களை தாங்கும்படி உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் தேவ பிள்ளை. இது கடைசி காலமாக்கும், இது கடைசி காலமாக்கும். நான் உண்மையா சொல்றேன், கிராமங்கள் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் அதிகமாய் நம்புகிறா. ஆமென். நீங்க வேணா பாருங்க, இந்த எல்கை ஓரங்கள் இருக்கிற சபைகள் மேல அக்னி பற்றி எரியும். ஹல்லேலூயா. நீங்க எழுதி வைங்க. ஆமென். நீங்க எழுதி வைங்க. ஆமென். எழுதி வைங்க. ஆமென். இந்த தேசத்தின் இந்த குளச்சல், இந்த கடலோர கிராம ஓரங்கள், மலை கிராம ஓரங்கள்ல இருக்கிற சபைகள் கொழுந்து விட்டு எதையும் கொழுந்து விட்டு எதையும் எழுப்புது. ஆனா அதுக்கு ஒண்ணு தேவைங்க, அதுக்கு ஒண்ணு தேவை. சபையும் மோசை இணைஞ்சி, சபை மோசை கூட இணைஞ்சி கைய உயர்த்தினா சத்தது விழுந்தது. ஐயா, இவ்வளவு போராட வேண்டிய டைம் இல்ல. நீ மோசைக்க கைய தாங்கி மட்டும் தூக்கி விடு. மோசைக்க கைய தாங்கி தூக்கி விடு. இன்னைக்கு மோசை கைய தாங்கி தூக்கி விடு. பலவீனமாயிட்டான்னு குற்றம் சொல்லாத, கொலை சொல்லாத, முதுகுக்கு பின்னாடி பேச வேண்டாம். தாங்கி பிடி, நீ மகிமைய பாப்ப. மகிமைய பாப்பையா, மகிமைய பாப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நீங்க நினைக்கிறீங்க நான் முதல்ல சொன்னது மாதிரி ஏதோ நான் ஒரு தலைவலி காய்ச்சலுக்காக சபைக்கு வந்தேன். இல்லையா, இல்ல. உங்க பாஸ்டர் ஊழியக்காரனுடைய மகனாக வந்தார். கேளுங்க ஐயா, உடைய ஊழியக்கார பின்னணி உண்டா? இல்லையா. எனக்கு தெரியும் உங்க பாஸ்டரை நம்ப வச்சு துரோகம் பண்ண எத்தனை ஊழியக்காரங்க உண்டுன்னு. ஆமென். அதுக்கு மத்தியில எழும்பினதாக்கும் கிரண் ரஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. தெரியுதா? இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆண்டவரே, யார் என்ன வளர்த்தாலும் வளர்த்து விடாட்டாலும், யார் என் கூட ஒட்டுனாலும் ஒட்டாட்டாலும் நான் எழும்புவேன். ஆமென். நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. நான் எழும்புவேன். ஆமென். நான் எழும்புவேன். தூசிய உதறி விட்டு எழும்புவேன். தேவ ராஜ்யத்துக்கு நான் முக்கியமானவன். தேவ ராஜ்யத்துக்கு நான் முக்கியமானவன். அந்த பாரம், அந்த ஏக்கம், அந்த தாகம், அந்த தரிசனம் இன்னைக்கு ஒரு ஊழியத்தை கையில. ஆமென். ஜீசஸ். தேவன் இதற்காக தான் ஒரு சபைக்குள்ள வைத்து அவரை ரட்சித்தார், அவரை அபிஷேகித்தார். ஊழியக்காரங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஓட வைத்தார். நீ கர்த்தர் உங்களை எலியாவை தான் பார்க்கிறார், மோசேவை தான் பார்க்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல விழுந்து போனவனை தூக்கி விடும்படி, விழுந்து போன ஊழியங்களை தூக்கி விடும்படி, விழுந்து போன ஊழியர்களை தாங்கும்படி, விழுந்து போன சபையை தாங்கும்படி, சபையை எதிர்க்கிற அமலேக்கிய ஆவிகளை கண்டம் பண்ணும்படி கர்த்தர் இன்றைக்கு உன்னை உயர்த்துகிறார். நீ எழும்பி ஆகணும் சபை, நீ எழும்பி ஆகணும்.
இனிய நீ பயந்து பயந்து போகிற காலம் இல்ல. இனிய நீ கைய கட்டி நின்னுட்டு அந்த கோமாளி மாதிரி சிரிச்சுட்டு போகிற நேரம் இல்ல. இது கர்த்தர் தெய்வம் நிரூபிக்கிற நேரம். கர்த்தர் தான் தெய்வம். கர்த்தர் தான் தெய்வம். உன் வீட்டுக்குள்ள அந்த வல்லமை வெளிப்பட போது, உன் குடும்பத்துக்குள்ள, உன் தொழிலுக்குள்ள, படிப்புக்குள்ள அந்த வல்லமை வெளிப்பட போது. Hallelujah. 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 சபை நல்லா கவனிக்கணும். ஆவிக்குரிய பிரயாணத்துல மேடு உண்டு, பள்ளம் உண்டு, ஏற்றம் உண்டு, தோல்வி உண்டு. உடனே நாம எடை போட்டத கூடாது. என்ன எல்லாத்தையும் எடை போட்டத கூடாது. என்ன சரியா நிதானிக்கணும். இதுக்கு பின்பாக செயல்படுவது என்ன? இதுக்கு பின்பாக செயல்படுவது என்ன? இதுக்கு பின்பாக போராடுகிற ஆவி என்ன? இதுக்கு பின்பாக செயல்படுகிற மனுஷிக ஆவி என்ன? இதுக்கு பின்பாக நடக்கிற சத்துருவின் தந்திரம் என்ன? அத சொந்த கண்களாக அல்ல, ஆவிக்குரிய கண்களாக பார்த்து நிதானித்து வெட்டி எரிகிற கிருபை உனக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுப்பாரா? கர்த்தர் உனக்கு கொடுப்பாரா? கர்த்தர் உனக்கு கொடுப்பாரா? கர்த்தர் உனக்கு கொடுப்பாரா? கர்த்தர் உனக்கு கொடுப்பாரா? ஆவிக்குரிய தரம் மாறட்டும், ஆவிக்குரிய பார்வை மாறட்டும், ஆவிக்குரிய பேச்சு மாறட்டும். இப்பொழுது 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 அந்த கிருபை வெளிப்படுவதாக. Hallelujah. 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 சிம்சோனை அழிச்சு கட்டி தூக்கி போட்டோன்னு ஒரு வேர்டு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? நம்முடைய தேவன் நம்முடைய சத்துருவை. ஆமா, வாசிங்க நியாயாதிபதிகள் 14 எடுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14 23. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் யார் ஒப்பு கொடுத்தாரு? சாம்சன் தான். சாம்சன் தான். யாரோ சொன்னீங்களே சாம்சன் இல்லையா? சிம்சோனை எப்படி கொடுத்தாரா? யார் ஒப்பு கொடுத்தாரா? தாகோர். பேச்சு எப்படி மாறுது பாத்தீங்களா? பேச்சு எப்படி டைவர்ட் ஆகுது பாத்தீங்களா? இது ஏன் தெரியுமா? தான் ஒத்த கையினால கழுதைக்க பச்சை தாடைய உறிஞ்சி எடுத்து, சொல்லுங்கம்மா, 1000 பேரை கொன்னானா? ஆமே. அன்னைக்கு சிம்சோனுடைய கையில பலம் இருந்துச்சு. தாடையை மாம்சத்தை விட்டு கிழிச்சா. தாடைய மாம்சத்தை விட்டு கிழிச்சா. ஒரு தாடு 1000 பேரை கொண்டு போடுகிற அளவுக்கு பலன். என்னைக்கு மாம்சத்தையும் ஆவியை நம்ம பிரிச்சு வாழ்றோமோ அன்னைக்கு நல்ல பலத்துல இருப்போம். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah.
மாம்சத்தை விட்டு என்னைக்கு நாம ஒதுங்கி ஒதுங்கி பிரிஞ்சு வாழ்றோமோ அன்னைக்கு நம்ம பலன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமென். கழுதைக்கு பச்சை மாம்சத்தை விட்டு தாடே கிழிச்சு எடுத்தா அதுதான் அவனுக்கு ஆயுதம். என்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய உலக மாம்சத்தோடு பிரிச்சு எடுக்கிறியோ அதுதான் உனக்கு ஆயுதம். ஆமென். உனக்கு ஆயுதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு கத்தியும் தேவையில்ல, கண்ணும் தேவையில்லை. என்னைக்கு முழங்கால் என்று சிலுவையில் அறையப்பட்டவனாக அப்பான்னு சொல்லி 2 ஸ்தோத்திரம் சொல்லுதியோ அன்னைக்கு சத்துரு விழுவான். அப்படிதான் இருந்துச்சு சிம்சோனுடைய வாழ்க்கை. பேச்சுக்கு சொல்லலங்க. சிம்சோனுடைய டாக்குமெண்ட்ரிய வாஸ்து பார்த்தோம்னா மிரண்டு போய் இப்படி ஒரு அரக்கடா, இப்படி ஒரு அரக்கடா. ஐயா கத்ததுக்கு அவன் சாதிச்சது பெருசியா? கொஞ்சம் நஞ்சம் இல்ல. தாவீதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதெல்லாம் கொன்னது ஒண்ணுமே இல்ல. சிம்சோன் கொண்டு குமிச்சது அப்படிப்பட்டது. சிம்சோன் சாதிச்சது அப்படிப்பட்டது. சிம்சோனுடைய கை பலம் சாத்தானுக்கு எப்பவுமே ஹார்ட் படபடப்ப கொடுத்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சிம்சோன் வாதான்னு சொன்னாலே பாதாளத்துக்கு பெரிய நடுக்கம். பாதாளத்துக்கு பெரிய நடுக்கம். ஆனா அந்த சிம்சோன் ஒரு நாள் வேடிக்கை போதெல்லாம் மாறி போனா. ஐயா ஒரு நாள் வேடிக்கை போதெல்லாம் மாறி போனா. ஆவில நிக்கும் போது, அக்னியா நிக்கும் போது எந்த நாயும் பேய நம்மள நோண்டல. இந்த பிரச்சனை நம்ம சீண்டி வரல. என்னைக்கு உன் உபவாசம் குறைஞ்சி, ஜபம் குறைஞ்சி, உன் பரிசுத்தம் குறைஞ்சதோ அன்னைக்காக்க இந்த மனுஷன் இப்படிப்பட்ட கேள்வியை உன்னை பார்த்து கேட்கிறான். அதுக்கு பின்னாடியாக்க இவ்வளவு உபத்திரமும், இவ்வளவு தோல்வி, இவ்வளவு நஷ்டம் வந்தது. நீ ஆவில பலப்பட்டு நிக்கும் போது நஷ்டம் வந்துச்சு. அது உனக்கு நஷ்டமா தெரியல. கத்ததுக்காக நான் கொடுத்தேன் என்பதாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஒரு கடுகு போல போனா கூட உனக்கு இதயம் வெடிக்குது. எல்லாமே போனது போல இருக்கு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஆவில இல்ல பிள்ளை. நம்ம உலக பிரகாரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். கணக்கு போட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கால்குலேட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, பரலோகத்தை விட இப்போ நமக்கு எத்தனை நகை, எத்தனை சொத்து, எத்தனை இது, அப்படி நம்முடைய பேச்சு சிந்தெல்லாம் மாறி விட்டது. இன்னைக்கு சத்துருவானவனுக்கு நம்ம வீடு கெஸ்ட் ஹவுஸ் போல. முன்னாடி 5 கிலோமீட்டர் தள்ளி நின்று உள்ள போலாமா வேண்டாமா, ஒருவேளை ஒரு கால் எடுத்து உள்ள வச்சா இவன் 2 அந்நிய பாஷை பேசுவாளே, ஐயோ அதோடு நான் செத்தேன். எதுக்கு இவளுக்கு பக்கம் எனக்கு விளையாட்டு? அது இவனுக்கு பாசுறாளுக்கு இருக்காது. அவரு கைய உயர்த்துற பின்னா போச்சு. எனக்கு வேண்டாம், இந்த சபைய வேண்டாம், இந்த விசுவாசியம். அப்படி இருந்த நாள் உண்டு. என்ன சரியா? அப்படி இருந்த நாள் உண்டு. இன்னைக்கு சாத்தாண்ட போய், மிஸ்டர் டியர் சாத்தான், வேற யாரையும் ஃப்ரம்னு கேட்டா, நான் குலைச்சல்ல. இந்த 4வது தெருவுல, ஐ மீன் மேரி அக்கா வீட்டுல மேல இருக்கிற சூட்டு ரூம்ல அங்கதான் நான் படுத்து இருக்கிறேன். இனி எனி எமர்ஜென்சி கான்டாக்ட் மேரி அக்கா. ஹல்லேலூயா. 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 ஏன்னா மேரி அக்காளுக்கு இப்போ பைபிளை வாசிக்க நேரம் இல்லை, ஜெபத்துக்கு வர நேரம் இல்லை. மேரி அக்காளுக்கு இப்ப என்னது, உபவாச கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லும் போதுதான் மேரி அக்காளுக்கு தலைவலி இங்க இருந்து இங்க முடியும். செவ்வாய்க்கிழமை கால் வலி இங்க தொடங்கி அங்க முடியும். ஆனா முதல்ல மேரி அக்கா அப்படி இல்லை. முதல்ல மேரி அக்கா தீரண்ட ஆஸ்தி
உயர்ந்த செல்வாக்குகள் மிக இருப்பின் குதிசை நோக்கி பார்த்த எனக்கு புதிய பெருமைகள் யாவும் அப்பனே புதிய பெருமைகள் யாவும் அற்பமே விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை மேன்மை உந்தன் சிலுவை தேவ பிள்ளையே, இன்னைக்கு சிம்சோனை வச்சு கேலி கூத்து நடக்குது. என்னன்னு பார்த்தா சிம்சோனுக்கு கையை தூக்க முடியல. சிம்சோனால தன்னுடைய பலமுள்ள கைனால ஒன்னும் செய்ய முடியல. சிம்சோன் என்னாச்சுப்பா? என்னாச்சு? என்னாச்சு? சாத்தா உன்னை மேற்கொண்டானா சிம்சோன்? சிம்சோன்ட கேட்டா சிம்சோன் சொல்லுவான், என்ன சாத்தா மேற்கொள்ளல பிரதர், கர்த்தர் என்னை விட்டு விலகுனாது என்ன? கர்த்தர் என்னை விட்டு விலகுனாது என்ன? ஹலோ ஹலோ, கர்த்தர் கூட இருக்காதா? கர்த்தர் கூட இருக்காதா? உங்க கூட கர்த்தரை சந்தோஷமா வச்சிருக்கிறீங்களா? நீங்க அவருடைய ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பா வாசம் பண்ணுகிற ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியுமா ஐயா? பரம சிங்காசனத்தை விட்டு விட்டு உங்க உள்ளத்துல வாசம் பண்ணும்படி இறங்கி வந்த தகப்பன் உங்களுக்குள்ள இன்னைக்கு சந்தோஷமா இருக்குதா? உங்களுக்குள்ள இன்னைக்கு சந்தோஷமா இருக்குதா? உனக்கு நகை தேவை உண்மைதான், சுகம் தேவை உண்மைதான், கடன் அடையணும் உண்மைதான், இன்னைக்கு உன் பிரச்சனை தீர்க்கப்படணும் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல, நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற தேவன் உனக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாரா? உன் கூட இருக்கிறாரா? உன் கூட இருக்கிறாரா? உன் கூட இருக்கிறாரா? சிம்சோன் ஃபெயிலியருக்கு காரணம் என்ன? என் ஃபெயிலியருக்கு காரணம் சாத்தா என்ன மேற்கொண்டது இல்லைண்ணே. எனக்கு ஃபெயிலியருக்கு காரணம் மந்திரவாதம் இல்லைண்ணே. என் ஃபெயிலியருக்கு காரணம் மாந்திரீகம் இல்ல. என் ஃபெயிலியருக்கு காரணம் கர்த்தர் என்னை விட்டு விலகினது. இன்னைக்கு சத்துரு என்ன மேற்கொண்டதுக்கு காரணம் கர்த்தர் என்னை விட்டு விலகினது. இன்னைக்கு என் தொழில் நஷ்டப்பட்டதுக்கு காரணம் கர்த்தர் என்னை விட்டு விலகினது. இன்னும் என் கடன் அடையாம இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் என்னை விட்டு விலகினது. இன்னும் என் குடும்பத்தை விட்டு அந்த பிரச்சனை மாறாததுக்கு காரணம் கர்த்தர் விலகினது. கர்த்தர் விலகினது. வசனம் அழகா போட்டிருக்கும், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அதிர்ந்தான். அவன் மறுபடியும் பெலிஸ்தர்களை மேற்கொள்ளும்படிக்கு போனான். ஐயா தோற்று போயிட்டான். ஐயா ஐயா ஐயா, கர்த்தர் உங்க கூட நின்னாதுன்னு வைங்க, நீங்க சுவிட்ச மட்டும் போட்டா போதும். சுவிட்ச எல்லா லைட்டும் எரியும். கர்த்தர் கூட இல்லைன்னு வைங்க, நீங்க ஜெனரேட்டரை போட்டு ஈபி காதனை கூப்பிட்டு டிரான்ஸ்பார்மரை மாத்தினா கூட பல்பு எரியாதியா. இதான் ரகசியம் ஐயா. நீ கடன் அடைக்க ஓடுவதை விட கர்த்தர் பாதத்துல உட்கார்ந்துடுவேன். கோடிகள் சம்பாதிப்பதற்கு அங்கங்க அலைவதை விட அப்பா சமூகம் உட்கார்ந்து பாதுடுவேன். அதுல இருக்குதியா வெற்றியின் ரகசியம்.
அதுல இருக்குதுப்பா வெற்றியின் ரகசியம். நீ இந்த பிளானு, இந்த போட்ல மாதுனா, அந்த தொழில செஞ்சா, இந்த ஃபாரினுக்கு போனா, இந்த விசா எடுத்தா, அது எல்லாம் எதுக்கிட்டு முதல்ல அப்பா பாதத்துல உட்கார்ந்து, தேவனே நான் உமதண்ட இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆர்வமூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆர்வமூமியில். யா ஒன்னே ஒண்ணு சிம்சோன், நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை பலத்தால இடை கட்டி வச்சது கிடையாது. ஆண்டவர் ஒண்ணுமே உன்ட சொல்ல, சிம்சோன் உன் பலத்தை பாதுகாத்துக்கா, நீ செய்ய வேண்டிய பலத்தை பாதுகாத்துக்கா. நல்லா கவனிக்கணும். அவ்வளவு சிம்சோனுடைய அந்த கள்ள காதலி முடிய தொடுதாப்ல, முடிய தொடுதாப்ல, அப்பெல்லாம் கத்த துக்கப்பட்டது பாதா மாட்டாதா? டேய், அபிஷேகம் இங்கதான்டா இருக்குது, அது அந்நிய காய் தொடுதுடா. பொதுமையா இருந்தாதா இல்லையா? அந்த தொழிலால் இப்படி தடவி கொடுத்தது பாலா, சிம்சோனுக்கு தலைய தடவி கொடுத்தது பாலா. அப்பனுக்கு உள்ள உடஞ்சது கொல்லடே, பிரதிஷ்டையை காக்க வேண்டிய நீ இந்த அளவுக்கு நீ உன்னை வித்து போட்டுட்டேடா. ஆனாலும் சகிச்சதுண்டாது. இந்த முடிய பிடிச்சுதான் கேக்குதா, உன் பலம் எங்க இருக்கு, உன் பலம் எங்க இருக்குது? சில நேரம் ஆவியானதை துக்கப்படுத்தும்படி அந்த துணிகத பாவத்தை நீ செய்த, ஆவியானது உள்ள துக்கப்படுகிறதான்னு தெரிந்து கொண்டே நீ அந்த துணிகத பாவத்தை செய்த. உனக்கு தெரியுது இந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு, இது கண்டினியூ பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியுது. ஆனாலும் நீ உள்ளத்தை கடினப்படுத்தி கண்டினியூ பண்றத உனக்குள்ளது ஆவியானவர் துக்கப்படுகிறதா? சிம்சோன், உன் பலத்தின் வீரியம் என்னன்னு உனக்கு தெரியுமா? பலத்தின் வீரியம் தெரியுமாப்பா? கர்த்தர் எந்த அளவுக்கு கோமல பொதுமையா இருந்தா தெரியுமா? எந்த அளவுக்கு பொதுமையா இருந்தா தெரியுமா? பேதுருவே, அவன் சபிக்கவோ சத்தியம் பண்ணவோ செய்த பொழுது கூட அவன் சகித்தது மேல வச்சான். அவன் தெரியாதியா, அந்த ஆளை யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த ஆளுக்கு எனக்கு சம்மதமே கிடையாது. ஏன் இப்போ நான் சுகமா இருக்கணும்? சில அல்ப சுகத்துக்காக இயேசுவை தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லி சொல்லி விட்டு போகதல்ல, ஒன்றதான் கர்த்தர் பேசுகிறதா? அல்ப சுகத்துக்காக அடிக்கடி இயேசுவை நீ தள்ளி வச்சு 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 போதல்ல. சிம்சோன், அந்த அபிஷேகத்தின் விலை என்னன்னு தெரியுமா? தேவன் அப்பங்காதே பராக்கிரமசாலி கிடையாது, உன் தாய் மாமி பராக்கிரமசாலி கிடையாது, உன் குடும்பத்துல ஒத்த பைய பராக்கிரமசாலி கிடையாது. ஆனா கர்த்தர் ஒன்ன பராக்கிரமசாலியை தெரிந்து கொண்டாரு. இந்த தேசத்துல ஒரு ஆளு பராக்கிரமசாலியை கிடையாது. கர்த்தர் ஒன்ன தெரிந்து கொண்டாரு. அதுக்கு நீ கொடுக்கிற கைமாறா இது? அதுக்கு நீ காட்டுகிற கைமாறா இது?
எப்படி சிம்சோன் அபிஷேகம் பெற்றவோ எல்கைக்குள்ள சத்தது புகுந்தா? எல்கைக்குள்ள எப்படி சத்தது வந்தா? சார்ல்ஸ் பின்னி தெரியுமா ஐயா? ஐயா சார்ல்ஸ் பின்னி தெரியுமா ஐயா? ஐயாக்கு தெரியுமா சார்ல்ஸ் பின்னி? போடு ஒண்ணு. சார்ல்ஸ் பின்னி ஓமகுச்சி மேதுப்பாது மனுஷன், ஓமகுச்சி மேதுப்பாது. சார்ல்ஸ் பின்னி ஒரு மாநிலத்துக்குள்ள கால் வச்சுட்டான்னு வைங்க, அந்த மாநிலத்தில் உள்ள மொத்த ஜனம் அழ ஆரம்பிக்கும். என்ன தெரியுமா சொல்லியாலோ? எனக்கு இயேசு வேணும். I need Jesus. எனக்கு இயேசு வேணும். அவன் ஒதுக்கா கூட சுவிசேஷம் கேட்டதுக்க மாட்டான், ஒதுக்கா கூட சபைக்கு போயிருக்க மாட்டான். சார்ல்ஸ் பின்னி ஒரு மாநிலத்துல கால் வைத்து விட்டார் என்றால் அந்த சிறைச்சாலையில் உள்ளவள் ஆளாதபிப்பா, எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும். அதுதான் சார்ல்ஸ் பின்னிக்கு மேல அபிஷேகம். ஒரு சமயம் சார்ல்ஸ் பின்னி ஒரு பட்டணத்துக்குள்ள கால் வைக்கும் போது ஒரு ஸ்கூல்ல வந்து சின்ன பையன் எழும்பி நின்று அழ ஆரம்பித்தா. ஏன்பா அழுத? ஏதாச்சும் அழுத? மேடம், I need Jesus. எனக்கு இயேசு வேணும் மேடம், எனக்கு இயேசு வேணும். இவன் அழுகான்னு சொல்லி யோசிக்க முன்னாடியே பக்கத்துல இருக்கிற பிள்ளை எழுமுனா, அவன் எழுமுனா, மேடம் எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும். அவன் அழுகான்னு சொல்லி பக்கத்துல உள்ள பிள்ளை அவன் அழுகா. மொத்த வகுப்பதையுமே 5 நிமிஷத்துக்குள்ளாக எங்களுக்கு இயேசு வேண்டும் என்று அழ ஆரம்பித்தது. இந்த டீச்சர் பயந்து வெளியே போய் பக்கத்து கிளாஸ் டீச்சரை கூப்பிடுறதுக்கு முன்பதாக அந்த வகுப்புல டீச்சர் ஓடி வந்து, டீச்சர் என் கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பிள்ளைகள் இயேசு வேணும் இயேசு வேணும் இயேசு வேணும் அழுதாங்கன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் ரூமுக்குள்ள போகும்போது மொத்த டீச்சர் டிபார்ட்மெண்ட்டுமே கலந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, எங்களுக்கு இயேசு வேண்டாம். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டார்கள். இன்று காலை 8 மணிக்கு சார்ல்ஸ் பின்னி நம்முடைய பட்டணத்தில் வந்திருக்கிறார். ஆமென். அபிஷேகம், அபிஷேகம், ஹல்லேலூயா, அபிஷேகம், ஹல்லேலூயா. ஏ நீ கண்டவன சைட் அடிச்சு கல்ல மெசேஜ் அனுப்பதுக்கு நீ அபிஷேகம் பதில் என்ன போதுமே? அதுக்கு என்ன நீ பெற்ற அபிஷேகம் ராஜ்யங்கள் அசைப்பதற்கு, நீ பெற்ற அபிஷேகம் ராஜ்யங்கள் அசைப்பது. சும்மா கண்டவன சைட் அடிச்சுட்டு போவது கத்தோட அபிஷேகிக்கல. கத்தோட அபிஷேகிச்சதுக்கு தெரியுமா? கோடிக்கணக்கான ஜனங்களை கத்ததுப்ப. ஆமென். ஹல்லேலூயா. கோடிகளை கத்ததுப்ப. ஏன் ஒன்னு அபிஷேகித்தது போல கத்தது வேற யாராக அபிஷேகித்தது உண்டா? நீ பார்த்ததுக்கே அப்படி உன்னை எப்படி அளவில்லாம நீ எப்படி போய் மாட்டுன? நீ எப்படி போய் விழுந்த? ஆவிக்குரிய வைராக்கியம் எங்க? ஏன் நீ சிங்க கபிய நேருக்கு நேர் பார்த்த தானியல் அல்லவா? அக்கடி சூளையில துடிகரமா விழுந்த சாத்ராக் மேஷாக் அல்லவா? இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமே இல்லையே. இன்னைக்கு ஏன் இவ்வளவு சாக்கு போக்கு சொல்லுங்க? இவ்வளவு சாக்கு போக்கு ஏன் சொல்ற?
உன்னை குறித்து பரலோகத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது எப்படி தெரியுமா? நீ எனக்கு தண்டாயுதம். Amen. நீ எனக்கு தண்டாயுதம். Hallelujah. கர்த்தர் உன்னை தண்டாயுதமா தான் பார்த்தாரு. கர்த்தர் உன்னை தண்டாயுதமா தான் பார்த்தாரு. Amen. சிம்சோன், உன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் வேலை கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்ச நோக்கம், உன்னை சுற்றிலும் இருக்கிற சத்துரு உனக்கு முன்பாக மடங்கடிக்கப்படணும். இன்னைக்கு தலைகீழாலாம் நடக்குதுடா. இன்னைக்கு தலைகீழாலாம் நடக்குதுடா. இடம் கொடுத்துட்டிய சிம்சோன், இடம் கொடுத்துட்டிய, இடம் கொடுத்துட்டிய, இடம் கொடுத்துட்டிய. யாராகிலும் இங்க இருக்கிறீங்களா? எனக்கு தெரியும் பிரதர், என்னை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படிதான் சபைக்கு கொண்டு வந்தான். அன்னைக்கு ஏதோ ஒரு வகை நான் விழுந்துட்டேன், நான் இடதை போயிட்டேன், நான் சிக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னு தெரியுமா? நல்ல செய்தி என்னன்னு தெரியுமா? நல்ல செய்தி என்னன்னு தெரியுமா? அபிஷேகம் திரும்ப முளைச்சது என்ன? அபிஷேகம் திரும்ப முளைச்சது என்ன? தேவன் மகா இரக்கம் உள்ளவது என்ன? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவது என்ன? எஸ், சிம்சோன் உயிரோடு இருக்கும் போது கொன்னவர்களை பாதிக்கலாம், அவன் சாகும் போது செத்தவர்கள். வசனம் சொல்லுது, சிம்சோனுக்கு வலது கையையும் இடது கையையும் அந்த சின்ன பையன் தூண்ல கொண்டு பிடிக்க வச்சான். எந்த கை மாவாட்டுச்சோ, எந்த கை விழுந்து போச்சோ, எந்த கை பலத்தை இழந்து போச்சோ, அதே கையை என் தேவன் இன்று மறுபடியும் புதுப்பிக்க வல்லவர். தேவ பிள்ளை, இந்த ஆராதனையில உன் கரத்தை கர்த்தர் மறுபடியும் உயர்த்துகிறா. சத்துருக்களுக்கு முன்பதாக இன்னைக்கு உன் கரம் உயர்த்தப்படுது, 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 உயர்த்தப்படுது. திரும்ப எழும்பு, திரும்ப எழும்பு, திரும்ப எழும்பு, திரும்ப எழும்பு, திரும்ப எழும்பு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பாய். கடந்த புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். இன்றே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியவை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். உங்க சரித்திரம் எப்படி எழுதப்படணும் தெரியுமா? உங்க பாஸ்டர் கொன்னது ஆயுதம்னா நீங்க தூக்குனது அப்படிதான் எழுதப்படணும். ஹல்லேலூயா. அதுதான் ஐயா அவருடைய வாஞ்சை, இந்த ஊழியத்துடைய நோக்கம். ஆமென்.
அப்ப 8 அடி பாஞ்சா பிள்ளை. ஹalleluya. நீங்க பிள்ளை என்ன பண்ணுது? பிள்ளை என்னையா பண்ணுது? கள்ள பயலுவ. உங்களை இல்ல, நான் சொல்லதை கேளுங்க. ஒரு கூட்டம் கிடக்குது, இயேசு கிடையாது, ஆவியானது கிடையாது, ஒன்லி தெய்வம் மட்டும்தான். ஆமா, காலையில ஆனா எங்க ஏரியால ஒரு போர்டை வச்சுட்டு அப்படியே நிப்பாங்க. 3 பேர் நிப்பாங்க, குத்துக்கள் மேல நிப்பாங்க, நல்ல டீசன்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு. ஆமா, யூடியூப் லைவ் போட போய் ஒன்னும் ஓப்பனா பேச முடிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. சரி, நல்ல சந்தோஷம் தான் நம்ம. ஆமா, கள்ள பையில அப்படியே நிப்பாங்க. அதை பேசாம இயேசு கிடையாது, ஆவியானது கிடையாது, ஒன்லி காடு மட்டும் தான் வைங்க. அழகா ஒரு நாளைக்கு 10 பேரை அவனுக்கு டாதுக்கிட்டே கிறிஸ்தவ மட்டும்தான். புரியுதா? ஏ, உனக்கு ரத்தம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, வாதத்தை இருக்குது, நித்திய ஜீவன் நம்பிக்கை இருக்குது. நீ இன்னைக்கும் வெள மீனுக்கு அயில மீனுக்கு சண்டை போட்டு கிடக்க சந்தையில. வெக்க இல்ல, வெக்க இல்ல. இன்னும் என் தலைவலி மாதனம், இன்னும் என் காய்ச்சல் மாதனம், இன்னும் என் சோக்கேடு மாதனம், இன்னும் என் காது குத்து மாதனம். என்னைக்கு நீ எழும்ப போத, என்னைக்கு சத்துருக்களுக்கு மேலாக உன் கை உயர போது, இனி எவ்வளவு காலம் செல்லும், எவ்வளவு காலம் செல்லும். கேட்டா அவங்க சொன்ன, நாங்க சொன்ன அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சபைக்கு வர மாட்டாங்க, நாங்க சொன்ன அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏ, நீங்கள சொன்னியா? இயேசு உங்களை சொன்னியா? இயேசு, நாங்க செகண்ட் சாட்டர்டே கிருபை நாள் ஜெபம் நடத்துவோம் கன்னியாகுமரியில. அப்போ எல்லா பிள்ளைகளுமே அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. தங்கச்சிட்ட கேட்டேன், அம்மா எப்படிம்மா உன்னுடைய காட்டேஜ்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்கம்மா? அண்ணே வருவாங்கண்ணே. எத்தனை பேர் வருவாங்க? வருவாங்கண்ணே. ஒரு 5 நாளா கேட்டு வருவாங்க. நாளைக்கு மீட்டிங். ஆமே, இன்னைக்கு சாயங்காலம் போன் போட்டு எத்தனை பேர் வருவாங்க? வந்து எனக்கு மனசுல ஒரு சந்தேகம், இவன் உண்மையாட்ட அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னாளா? தங்கச்சி, நீ உண்மையாட்ட அவங்கள்ட்ட சொன்னியா? இல்லன்னு. அப்ப எந்த நம்பிக்கையில வருவாங்க? அது சொன்னா ஏதாவது சொல்லுவாங்களான்னு. சாத்தா மட்டும் வாண்ட என்னெல்லாம் சொல்லுகான்னு தெரியுமா? அதெல்லாம் அழகா இருக்குது. அவன் சொல்லதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்ல, நீ போய் இயேசுவ ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு நமக்கு பிரச்சனை. யாரையா சொன்னா? உங்க மேல இருக்கிற அபிஷேகம், சத்துருவ உங்களுக்கு முன்பாக மடங்கடிக்கப்பட வைக்கிற அபிஷேகம். கோலியாத்து தாவீதுக்கு முன்பாக நிற்கும் போது கண்டம் பண்ணி பேசுகிறான் நம்முடைய ஆண்டவரை. கண்டம் பண்ணி பேசுறான் கோலியாத்து. தாவீது ஒத்த வார்த்தையிலே, படுவா பயல, இன்னைக்கு என் கையில ஒண்ணு ஒப்பு கொடுப்பாத, இன்னைக்கு என் கையில ஒண்ணு ஒப்பு கொடுப்ப, இன்னைக்கு என் கையில ஒண்ணு ஒப்பு கொடுப்பார். அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சு என் கை உயரும். ஏன் தெரியுமா? என் தலையால் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, கர்த்தர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, அதை நிரம்பி வழிய பண்ண அபிஷேகத்தின் வேலை என்னடி எனக்கு தெரியல. கோலியாத் எனக்கு தெரியும். ஒன்ன வீழ்த்தும்படிதான் நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. அதை வச்சுட்டு நான் வாண்ட இங்க ஏலம் போட்டு இருக்க மாட்டேன். நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை எனக்கு தந்துட்டு
எனக்கு உன்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு நேரம் இல்ல கோலியாத்து, உன்னை முடிக்கிறதா எனக்கு வேலை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவஜனம் ஒண்ணு அறியணும். இன்னைக்கு உங்க மனநிலைமை மாறட்டும், இன்னைக்கு உங்க எண்ணங்கள் மாறட்டும். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய விலை, உங்களுடைய ஜெபத்தின் விலை, சபைக்காக நீங்க தூணா நிற்கிறதின் விலை, சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி 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 கொண்டு போகும். ஆமென் கொண்டு போகும். ஆமென் கொண்டு போகும். ஆமென். ஐயா, நாம அமைதியா இருக்கிறது வரைக்கும் சாத்தானுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஐயா, ரொம்ப கொண்டாட்டம். நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்னைக்காகிலும் ஜெபிக்க தீர்மானம் எடுக்கும் போதுதான் பிரச்சனை அதிகமாகும். இந்த 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 வியாதி நான் இந்த வியாதியை நான் அனுபவிச்சேன்னு சொல்றவங்க சிஸ்டம் உண்டா? ஹல்லேலூயா. உங்க ஹல்லேலூயா சிஸ்டர். இல்ல ஒண்ணு இல்ல பிரச்சனை. கேமரா ஏன் பக்கமா அங்க திருப்பாதீங்க, இங்க ஏன் பக்கமா திருப்புங்க. ஹல்லேலூயா. இந்த வியாதியில் நான் அவஸ்தைப்பட்டேன்னு சொல்லு. அங்க ஒண்ணு தெரியாது, என்னதான் தெரியும். ஆமா, ஜெபிக்க நான் ஆரம்பிச்ச உடனே பிரச்சனைல பாதிக்கப்பட்டு நான் யூட்டன் போட்டு வந்தேன்னு சொல்றவங்க 110 ஸ்பீட்ல போனேன். போகும்போது ஏத்தால வந்தா நான் எதுக்குடா நமக்கு வேணான்னு திரும்பி வந்தேன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆமென். இது நீங்க ஏதோ 2024 சந்திச்சு நினைக்கப்படாது. கேட்டீங்களா? 2024 புதுசா வந்த டிசீஸ் இது இல்ல. 2024 புதுசா வந்த டிசீஸ் இல்ல. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேல வந்த டிசீஸ் ஆகும். புதியல்லையோ? புதியல்லையோ? தானியேல் ஜெபிக்க முழங்கால் போட்ட உடனே அந்த டிசீஸ் வந்துச்சு. தானியேல் ஜெபிக்க முழங்கால் போட்ட உடனே இந்த டிசீஸ் வந்துச்சு. எப்படி தெரியுமா? இவன் ஜெபிக்கும், இவனை ஜெபிக்க விடக்கூடாது. இவன் யோசிச்சு முடிக்க முன்னாடி 2வது ஜெபம், இது 2வது ஜெபிக்க போறான். எவ்வளவு 2வது ஜெபிக்கா விடக்கூடாதுன்னு சொல்லி யோசித்து முடிக்க முன்னாடி 3 சாத்தா யோசிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் ஆகி போச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப சாத்தான் பார்த்தான், இனிமேல் உனக்கு ஆப்பு வைக்க வேண்டிய இடத்துல வச்சா இந்த பாம்பா என்ன ஆகும்? இந்த நீ கடந்து படைக்கிற படைப்பு என்ன ஆகும்? ஆஃபா. எங்க கொண்டு செக் வைக்கணுமோ அங்க கொண்டு சாத்தா அழகா வச்சு கொடுத்தா. ஆமே. தானியேல நீ எனக்கு தலைக்கு மேல செக் வச்சாலும் காலுகளை செக் வச்சாலும் நான் முழங்கால முடைக்குது. ஆமென். ஹல்லேலூயா. பத்திரத்தில் கையெழுத்து போட்டதென்று அறிந்தும் சொல்லுங்க ஐயா. அறிந்தும் ஜெபித்தான். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அறிந்தும் ஜெபித்தான். அறிந்தும் ஜெபித்தான். நல்லா கவனிக்கணும். இன்னையிலிருந்து அதிகாலை ஜெபத்துக்கு தீர்மானம் பண்ணிட்டு போனேன் பிரதர். சபைக்காக ஜெபிக்க தீர்மானம் பண்ணிட்டு போனேன். தரிசனத்துக்காக ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சுட்டு போனேன். வீட்டுக்கு போன உடனே கடங்காதி வந்தா, புருஷன் அடிச்சா, பிரச்சனை கூடுச்சு. இன்னைக்குதான் பொருத்தனை பண்ணேன், இன்னைக்குதான் தீர்மானம் பண்ணேன், இன்னைக்குதான் காணிக்க கொடுத்தேன். உடனே எனக்கு பிரச்சனை பெருசாயிட்டுன்னு ஆட்டம் ஆடுகிற சபையே, கோ பேக் 3000 ஆண்டுகள். ஹல்லேலூயா. 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 நீ ஏதோ பெரிய அதிசயம் 1 மணிக்கு ஜெபிக்கன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி வீட்டுக்கு தான் போனேன். அது ஏதோ பெரிய அதிசயம் 1 மணிக்கு ஜெபிக்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால 2000 ரூபாய்க்கு சீட்டு கட்டல. அன்னைக்கு அந்த 2000 ரூபாய்க்கு மானகிட்ட கேள்வி கேட்டா உடனே ஐயா எப்போ நமக்கு இந்த ஜெபம்லாம் செட் ஆகாது.
நமக்கு இந்த ஜபம்லாம் செட் ஆகாது. எதுக்கு? 2000 ரூபாய் கேள்வி கேட்டதுக்கு. இவனை கழுத்தை வெட்டி சிங்கத்துக்கு டின்னரா போடுவேன்னு என்றது ஆர்டர். தானியல சிங்கத்துக்கு டின்னரா போடுவேன்னு. நீ டின்னரா போட்டாலும் சரி, என்ன பிரியாணியா போட்டாலும் சரி, நான் முழங்காலமோ. ஆமென். ஹல்லேலூயா. நான் முழங்கால போடு. கத்த தானியல கூட துப்பாதா 2000 ரூபாய்க்கு பொதுத்தனைய மீதுன சொல்லுங்க ஐயா. நான் நியாயமா கத்த யாருக்கு பக்கம் நிப்பாதியா? தானியல கூட சின்ன அன்னைக்கு பார்த்து உப்பு கொஞ்சம் கூடி போச்சு. நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு சண்டை வந்த காரணம் உப்பு கூடினதாக்கும். இந்த மனுஷன் கோவத்துல 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாப்ல. உடனே பாஸ்டர் போன் போட்டு, இனி என்னது ஜெபட்டின் எடுத்து என்ன இவது மனுஷன் காலையில தான் நல்லா சொல்லிட்டு போனீங்க. இல்ல அது எனக்கு செட் ஆகாது. ஏன் வீட்டுல உதய பிரச்சனை. நான் எப்ப ஜெபிக்க தீர்மானம் பண்ண உடனே என்னது பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீ யூடியூப பார்த்து உப்ப போட்ட. இந்த சேனல் முடியறதுக்கு முன்னாடி அடுத்த சேனல் அவன் என்ன பண்ணா கூட 2 போடுன்னா 3 சேனலுக்கு சேர்ந்து 5 கண்டு ஓட்டு உப்பு போட்ட. பிரச்சனை யாருக்கு மேல? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஜெபத்தை விட்டு பின்வாங்கின நீ இன்னைக்கு சத்துரு மேற்கொள்ளுத. நீங்க மறுபடியும் ஜெப பொதுத்தனைக்குள்ள வா, ஊழிய பொதுத்தனைக்குள்ள வா. உன் கைய கத்தது உயர்த்துவா. ஆமென். ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு வாய் ஏந்ததுமா கட்டினது ஆண்டவது தானியல கடிக்க கூடாதுன்னு இல்ல. சிங்கத்துக்கு வாய் ஏந்ததுமா கட்டினது. தானியல் ஜெபிக்கும் போது சிங்கத்துக்கு மூச்சு காத்து கூட டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. புரியல? குகைக்குள்ள தானியல் ஜெபிக்கும் போது சிங்கம் மூச்சு விடுமே, இந்த காத்து கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. தானியலை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இன்னைக்கு உன் ஜெபம் மட்டும் உறுதியா நிக்கணும்னா ஒரு பயம் உனக்கு முன்னாடி மூச்சு விட முடியாது. ஒரு பயம் மூச்சு விட முடியாது. உன் கை உயரும், உன் கை உயரும். சத்துருக்களுக்கு முன்பதாக எழுப்பி நிக்கலாமா? எழுப்பி நிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிக்கலாமா? Thank you Lord. ஷபலகதா. Hallelujah. 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 தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுப்பாக கிடக்கிற எல்லா வாழ்க்கைகளும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த காலை ஆகாதளவு முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்ததுதான். உன் சத்துருக்கள் எல்லாருக்கும் முன்பதாக உன் கைய உயர்த்துகிற நேரம் இது. உயர்த்துகிற நேரம் இது. உயர்த்துகிற நேரம் இது. உயர்த்துகிற நேரம் இது. கர்த்தர் மறுபடியும் உன் கைய உயர்த்துகிறார். உன் கொம்ப உயர்த்துகிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த வேலை. காண்டா மிருகத்துக்கு ஒத்த வேலை. காண்டா மிருகத்துக்கு ஒத்த வேலை. கர்த்தர் உன்னை புதுப்பிக்கிறார். முன்போல் இருப்பது இல்லை. முன்போல் இருப்பது இல்லை. புதிய கிருபை, புதிய பல விழுந்து விழுந்து எழுமனது போதும். அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாழ்ந்தது போதும். யாருக்கும் ஒரு பிரோஜனம் இல்லாம வாழ்ந்தது போதும். இன்னைக்கு முடிவெடு தேவ பிள்ளை. கர்த்தர் உன்னை கொண்டு ராஜ்யங்களை ஒதுக்கும்படி சித்தம் வைத்திருக்கிறார். உன்னை ராஜாக்களுக்கு முன்பாக நிப்பாட்டும்படி சித்தம் வைத்திருக்கிறார்.
நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். யோசேப்பை சுத்திலும் விபச்சார ஆவி செயல்பட்டது, பிரிவினையின் ஆவி செயல்பட்டது, கலகத்தின் ஆவி செயல்பட்டது. ஆனா யோசேப்புக்குள்ள விசேஷித்த ஆவி செயல்பட்டது. விசேஷித்த ஆவி உன்னை சுத்திலும் மொத்த பாதாளம் இருந்தாலும் உனக்குள்ள அந்த விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஆவி. Jesus. Oh, Rabba laga tara. Yes. Ta shaba laga tara. Ta shaba tara laga tara.